Dr. Srivarma, Ayul Tarum Ayurveda, powered by Sri Kumaran Thangamaligai, Manju Group, Sims Hello Doctor, Ashwin Sweets, Amman TRY TMT Kambigal, no twist, no risk. Behind Notes Rahu Kedu Payirchi 2025 title sponsor Dr. Srivarma Wellness அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும் powered by Sri Kumaran Thangamaligai, India's most trusted jewelers, Manju Group's building legacies beyond boundaries, Sims Hello Doctor, discover the true joy of good health, Ashwin Sweets, house full of happiness, no twist, no risk, Amman TRY TMT கம்பிகள் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். துலாம் ராசிக்காரர்கள் அஞ்சில் ராகு 11ல் கேது இது பெரிய லெவலுக்கு உங்களை டெவலப் பண்ணி கொடுக்கும். இந்த வருஷத்தில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசியில் நீங்கள் ஒன்று. பெற்றோர் பெரியோருடைய விஷயத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். அதில் ஒரு சுபிட்சம் ஏற்படும். அந்த மண்ணுக்கு உயிர் கிடைக்குமா? அப்போ அந்த மண் ரொம்ப நாள் யூஸ் ஆகாமல் இருந்தால் இனிமேல் யூஸ் ஆகும். அபிராமி அந்தாதி முழுவதுமாக கேட்பது ரொம்ப விசேஷம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், திருமண தடைகளில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். தெய்வ சங்கல்பம் செய்வீங்க. தெய்வத்துக்கு ஏதாவது இது பண்ணுறேன், திருப்பணி பண்ணுறேன், வீடு கட்ட, தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு கதவு போடுறேன், கோயிலுக்கு விளக்கு வாங்கி கொடுக்குறேன், இல்லைனா ஏதாவது ஒரு சிலை வாங்கி கொடுக்குறேன்லாம் ரொம்ப நாளாக கனவுல இருந்திருப்பீங்க. நடக்காது, தடையாகவே இருந்திருக்கும். தெய்வத்திற்கு கைங்கரியம் செய்வதில் துலாம் நல்லது பண்ணும். காராம்பசு மாடு வாங்கி கொடுக்குறேன், சிவனுக்கு அபிஷேகத்துக்கு பாலுக்கெல்லாம் நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் பண்ணுவீங்க. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அதே போல் முதலீடுகளை அனுகூலமாக செய்வாங்க. பெண்கள் துலா ராசியில் இருந்த பெண்கள் நிறைய பிஸ்னஸில் சோஷியல் மீடியாலெல்லாம் திடீர்னு லைம் லைட்டுக்கு வருவாங்க. அவங்க பேர் புகழ்லாம் நல்லா வரும். என்டர்பிரினர்ஸாக நிறைய வரக்கூடியதில் துலா ராசிக்காரர்கள் இருப்பார்கள். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு எப்பொழுதும் அது ஒரு பாதிப்பு இருக்கும். ஏனென்றால் சனி உச்சம் பெறக்கூடிய ராசி. உடற்பயிற்சி செய்தால் தேகாரோக்கியமும் மனக்கவலையும் தீரும். இல்லை என்றால் நீங்களாக ஏதாவது யோசித்து கொண்டு பாதிப்பில் இருப்பீர்கள். திருக்கடையூர் விசேஷம் உங்களுக்கு. துளாராசி 2025 இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான். இவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொந்த பந்தங்கள்னால ஒன்று மனைவியின் வழியில் வரக்கூடிய சொந்தம், கணவரின் வழியில் வரக்கூடிய சொந்தங்கள்னால இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் வெளியில் வருவாங்க. இவங்க அவங்க வீட்டை சொல்கிறது, அவங்க இவங்க வீட்டை சொல்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும். குழந்தைகள் சம்பந்தமான திடீர் விஷயங்களை இவங்க கேட்பாங்க. குழந்தைகள் எதேன்னு எனக்கு இவங்க விருப்பம் அவங்க விருப்பம்னு சொல்லும்போது பக்குன்னு நீயா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ மோஷன்லாம் போவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பேசி சரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. எப்படி ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்கோ அதே மாதிரி துளாராசிக்கு சூப்பராக தான் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இருப்பினும் எல்லார்த்திட்டையும் பேசும்பொழுது இருக்கிற உண்மையை பூரா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் சொன்னீங்க அப்படின்னு வீட்டில் சண்டை வாங்குறத விட பேசாமல் சொல்லாமல் இருந்தால் அவள் சொல்லிட்டுமே அப்படின்னு விட்டுட்டோம்னா நல்ல பலன்கள் இருக்கும். லிசனிங் ஸ்கில் வளர்த்துக்கிட்டாங்கன்னா பிரமாதமாக இருக்கக்கூடிய காலமாற்றமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். இடமாற்றம் பண்ணும்போது, ஊர் மாற்றம் பண்ணும்பொழுது, எங்கேனும் மைக்ரேட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். யூஎஸ் விசாலாம் எதிர்பார்த்தவங்களுக்கு இவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். சொந்த பந்தங்களை சேர்த்து கொண்டு ஒரு விஷயத்தில் செய்யும்போது கவனம் என்பது தேவை. ஒரு நாளை குறிச்சிட்டு அந்த நாள் தடைகளாகும். ஒரு நிச்சயதார்த்தத்தை கொடுத்து அந்த நிச்சயதார்த்த தடங்களாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கணும். ஒரு விசேஷங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேட்டை மாத்திரம் அதை மாத்திரம் இதை மாத்திரன்னு சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இவர்களுக்கு வர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். வீடு மாற்றம், இடமாற்றங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். துளாராசி அன்பர்களுக்கு குரு சாதகமாக இருக்குது. வழக்குகள் வெற்றி பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா அஷ்டலக்ஷ்மி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசிக்கு இதுவரை இருந்த நோய்கள் இனிமேல் தீரக்கூடிய காலம். இதுவரை உங்களுக்கு வயிற்று பிரச்சனை, அதுக்கப்புறம் ஜீரண உறுப்புகளில் அடி வயிற்று பிரச்சனை, இந்த மாதிரி கணைத்தல பிரச்சனைலாம் சில இருக்கிறது. பெண்களுக்கு முக்கியமாக பித்தப்பையில் கல் இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. இதெல்லாம் இனிமேல் தீரக்கூடிய நேரம் இது. ஆரோக்கியம் நிச்சயமாக நன்றாக இருக்கும். இப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுறாரு. அதனால் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிறிது மருத்துவம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மருத்துவம் பண்ணி கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அந்த வழக்குகள்லாம் ஒரு உட்காந்து பேசி கூட முடிவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக தொழில்துறை நன்றாக விருத்தியாகும் அப்படின்னு இருக்குது. இதுவரை திருமணமாகாத முதிர் கன்னிகைகளுக்கு கூட இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். அதுவும் முக்கியமாக அக்டோபர் மாதத்திற்குள்ளாரையே உங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீங்க. இளைய சகோதரனுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மூத்த சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். மாணவர்கள் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க. அதுவும் முக்கியமாக இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்க நல்ல மதிப்பெண் பெற்று யோகத்தை பெறுவார்கள். இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் மேலும் நன்மைகள் பெறுவதற்காக ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை குரு பகவானை அல்லது குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வந்தாலே போதும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த குரு ராகுகேது பயிற்சியவர்களை நிச்சயமாக யோகத்தை பெறுவார்கள் என்பது உறுதி. துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் கேது பகவான், ராசிக்கு 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான். இந்த அமைப்பு. ஸோ இது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உறவினர்கள் மூலமாக தொல்லைகள், நிம்மதி இழப்பு. அவங்க இவங்க ஏதோ ஒரு பிளானிங் பண்ணிருப்பாங்க, அது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பண்ணா நஷ்டம் அப்படின்ட்டு அதை கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் உறவினர்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவியிடையே கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கும். ஸோ ராசிக்கு 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கறதுனாலையும் 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். தேவையற்ற சந்தேகங்கள்லாம் தீரும். உயர்கல்வி உண்டு. இந்த வருஷம் அந்த ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு வந்தாலே ஒரு புதுசாக ஒரு வித்தையை கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த வித்தை இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்களுடைய வேலையில் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தும். ஸோ வேலையில் இருக்கவங்க இன்னும் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கலாம். கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கூடுதலாக டிரைவிங் கற்றுக்கலாம், ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கலாம், எடிட்டிங் கோர்ஸ் கற்றுக்கலாம், ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கலாம். உயர்கல்வி உண்டு. பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அதன் மூலமாக கவலை ஏற்படும். ஆனாலும் குரு பகவான் 9ஆம் பார்வை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு உண்டு. கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால நீண்ட தூரம் பயணம் பண்ணும்போது கருக்கலைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளாக ஏற்படும். ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அதே மாதிரி அரசியல்வாதிங்க, உங்கள் 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அரசியல்வாதிங்க, கலைத்துறையினர்கள் இந்த டைமில் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி நேம் டேமேஜ் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பழைய ஸ்டாக்லாம் கிளியரன்ஸ் ஆகிடும். அவங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் குறையும், கடன்கள்லாம் தீரும். 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால புது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்கி சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்து விஷயத்தில் இழுபறி ஏற்படும். பழைய கடன்கள் வசூலாகும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிஆர் உண்டு. பிஆரில் இருக்கவங்களுக்கு சிட்டிசன் ஆகிடுவீங்க. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். வேலையில் இருக்கவங்க லீவ் போடாதீங்க. லீவ் போட்டிங்கன்னா உங்கள் வேலைக்கு வேற யாராவது கொண்டு வந்துருவாங்க. பிஹைண்ட் நியூஸ் ராகுகேது பயிற்சி 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். Manju Group's building legacies beyond boundaries. Sims Hello Doctor, discover the true joy of good health. Ashwin Sweets, house full of happiness. No twist, no risk. அம்மன் TRY TMT கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.